students, welcome to our JMDM Maths channel. நம்ம இந்த வீடியோல 10th standard maths bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.14ல உள்ள 5th and 6th sum பார்க்கலாம். 5th sum பாருங்க, if one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other, then find the values of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது one roots of the equation வந்து கொடுத்துட்டாங்க. is twice the other, அந்த இன்னொரு equation வந்து இதனுடைய twice the other, அதாவது இன்னொரு equation உடைய twice அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? let the roots be alpha and நம்ம பீட்டான்னு எடுக்க கூடாது. ஏன்னா நமக்கு the twice the otherன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ரூட்டை போல இரு மடங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரூட்ல இருந்து இரு மடங்குன்னா 2 ஆல்பா தானே, அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ let the roots be நம்ம ஆல்பா and 2 ஆல்பா அப்படின்னு எடுத்திருக்கிறோம். அடுத்தது given equation என்னது? 2y square minus ay plus 64 equal to 0. ஓகேவா? இப்போ நமக்கு இங்க a தான், a ஓட வேல்யூ நம்ம கேட்டிருக்கனால இதை கேபிட்டல் A equal to 2 எடுக்கலாம், கேபிட்டல் B equal to minus a, கேபிட்டல் C equal to 64. ஸோ உங்க மைனஸ் கொடுத்துருந்தா நம்ம மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நமக்கு சம்னா என்னது? நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா இல்லையா? அதுக்கு நமக்கு ஆல்பா பிளஸ் நம்ம என்ன எழுதலாம்? ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா அப்படின்னு எழுதலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? நமக்கு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ்னா நமக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ வந்து 2. அப்போ இங்க வந்து என்ன வந்துடும்? ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா வந்து நமக்கு 3 ஆல்பான்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது இந்த 3 இங்க கொண்டு வந்துடலாம். ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை 2 இன்டு 3. இந்த 3 கீழே வந்துருது. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு ஏ பை 6. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்பாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இனி நமக்கு அடுத்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா என்ன வரும்? நமக்கு நம்ம ரூட்ஸ் வந்து ஆல்பா இன்டு 2 ஆல்பான்னு எடுத்துருக்கணும். அப்போ ஆல்பா இன்டு 2 ஆல்பா இல்லையா ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஏ. அப்போ இது வந்து என்ன வந்துடும்? நமக்கு ஆல்பா இன்டு 2 ஆல்பா வந்து 2 ஆல்பா ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு சியோட வேல்யூ நம்ம என்னது? 64 டிவைடட் பை ஏ வந்து 2, 64 டிவைடட் பை 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 1 2 is 2, மீதி 1, 6 2s are 12. அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஆல்பா வேல்யூ தெரியும். என்னது? a by 6 தெரியும். ஓகேவா? அதை இதில் போட்டுடலாமா? அப்போ a by 6 the whole square equal to 16. ஓகேவா? a by 6, அதாவது இந்த ஆல்பாவோட வேல்யூ வந்து a by 6, அதை வந்து இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a by 6 the whole square equal to 16. அப்ப இனி இது எப்படி வந்துரும்? நமக்கு a square divided by 36 வருமா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? a square divided by 6 square வந்து நமக்கு 36 equal to 16. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். a by 6 the whole square a square divided by 36 equal to 16 அப்படியே எழுதியிருக்கேன். இனி அடுத்தது என்ன பண்றேன்? a square equal to 16 into 36. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது a square equal to plus or minus வரும். ஏன்னா இது பிளஸ் ஆவும் இருக்கலாம், நமக்கு மைனஸ் ஆவும் இருக்கலாம். அப்போ 16 into 36 எடுக்கும்போது இது a வந்துரும். பிளஸ் ஆர் மைனஸ் 16 ஓட இது எப்படி எழுது? 4 into 4. அப்போ ஒரு 4 வெளியில எடுக்கலாம். 36 வந்து 6 into 6 எடுக்கலாம். அப்போ ஒரு 6 வெளியில வரும். அப்போ a equal to plus or minus 6 4s are என்ன வரும்? நமக்கு 24. அப்போ a யோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்கலாம்? பிளஸ் 24 ஆவும் இருக்கலாம், மைனஸ் 24 ஆவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ the values of therefore the values of a are 24, minus 24. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா?
அடுத்த sixth sum. If one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots கொடுத்திருக்காங்க is the square of the other, then find k. So one root of the equation வந்து the equation ஓட one root of the equation வந்து 1 கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னதான் square of the other, ஒரு ஈக்குவேஷனை விட இன்னொன்னு வந்து அதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப let the roots be நம்ம ஆல்பான்னு எடுத்தோம்னா இன்னொன்னு வந்து என்னவா இருக்கும், ஆல்பா ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ ஒரு ஸ்கொயர் ஒன்னு நம்ம ரூட் ஆல்பான்னு எடுத்தோம்னா இன்னொன்னு வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் தி அதர் இதனுடைய ஸ்கொயரா இருக்கும். அதான் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்படினா நம்ம k யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னது, 3x² plus kx plus 81 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதில இருந்து நமக்கு a equal to 3, b equal to k, c equal to 81 இல்லையா? சோ அப்போ sum of the roots equal to இதனுடைய sum alpha plus alpha square equal to என்ன வரும் நமக்கு minus b by a. அப்போ alpha plus alpha square னா நம்ம அதை அப்படியே தான் வைக்க முடியும் இல்லையா? சோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், alpha plus alpha square equal to b என்னது நமக்கு, அப்போ minus b யோட வேல்யூ k divided by a என்னது நமக்கு 3. சோ இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. alpha plus alpha square equal to minus k by 3. இத வந்து equation number 1 ன்னு வச்சுக்கலாமா? அடுத்தது நமக்கு product of the roots. Product of the roots னா என்ன வரும், alpha into alpha square. ரெண்டு ஸ்கொயர் ரூட்டை நம்ம மல்டிப்ளை பண்றோம். அது என்னது c by a. அப்போ alpha into alpha square னா alpha power 3 இல்லையா? c யோட வேல்யூ என்னது நமக்கு 81 divided by a வந்து என்னது நமக்கு 3. கேன்சல் பண்ணுங்க, 1 3 is 3, இங்க வந்து 2 3s are 6, மீதி 2 இருக்கு, 7 3s are 21. alpha power 3 equal to 27. அப்போ alpha 3 எப்படி எழுதலாம், 3 power 27 எப்படி எழுதலாம், 3 power 3 ன்னு எழுதலாமா? அப்போ alpha equal to 3. இப்போ நம்ம alpha அதாவது substitute alpha equal to 3 in equation number 1. அப்போ alpha plus alpha square equal to minus k by 3 ன்னு கொடுத்திருக்காங்க. alpha ஓட வேல்யூ 3 போடுங்க, 3 plus 3 square equal to minus k by 3. அப்போ 3 plus 3 square வந்து என்ன வந்துரும் 9 equal to minus k by 3. 9 plus 3 வந்து 12 இல்லையா? so 12 equal to minus k divided by 3. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 12 into 3 என்ன வரும், 3 2s are 6, 1 3 is 3, 36 equal to minus k. ஓகேவா? 36 equal to minus k. அப்போ k யோட வேல்யூ என்ன வந்துரும், இந்த மைனஸ் இங்க வரும், minus 36. ஓகேவா? சோ k எடுத்தோம்னா மைனஸ் இங்க வந்துரும், minus 36. ஓகேவா? சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். சோ அல்லது நீங்க மைனஸை வந்து கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் வரும், இந்த மைனஸ் போயிடும். இல்லைன்னா நீங்க மல்டிப்ளை பை -1 ன்னு போடுங்க. -1 கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க -36, இங்க பிளஸ் k மாறும். அப்ப k equal to -36. அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லெட் த ரூட்ஸ் பி ஆல்பா அண்ட் ஆல்பா ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அப்புறம் அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அப்புறம் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து k யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.